ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனாம் நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. ஐஷா கிருத்தியமோ யோஜன லக்ஷ தீர்க்கமோ ததானமுச்சைஸ்தரதேஜசம் த்வமோ நிரீக்ஷ்ய துஷ்டா முனயத்வதுக்த்யா தொத்துங்க ஸ்ருங்கே தரணிம் பபந்துகோ. எம்பெருமானுடைய உயர்ந்த மத்ஸ்யாவதாரத்தை சத்தியவர்தன்ற மகாராஜா கல்பத்தினுடைய முடிவில் பலவிதமான யோஜனைகள் 10 லட்சம் மைல் யோஜன தூரம் தங்க நிறத்துல விரிந்து பறந்து உயர்ந்த கொம்போடு இருக்கக்கூடிய மத்ஸ்யாவதாரம் எடுத்த குருவாயிரப்பா, உன்ன மகாராஜாவானவர் ஆச்சாரிய ஸ்தானத்துல குரு ஸ்தானத்துல இது போன்ற ஒரு வைபவங்களை எனக்கு ஞானத்தை அளிச்சு வாழ்க்கையில கர்மம் ஞானம் பக்தி இதனுடைய வைபவங்களை எல்லாம் எனக்கு உபதேசம் பண்ணி நான் கடை தேறுவதற்கே மத்ஸ்யமூர்த்தே உன்னை விட்டா எனக்கு அனுகிரகம் பண்றதுக்கு யார் இருக்கான்னு சுவாமியினிடத்துல அவன் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கான்னு 32வது தசகத்தினுடைய 7வது ஸ்லோகத்தை நாராயண பட்டத்திரி ஆச்சரியமாக பூர்த்தி பண்றார். அதனுடைய தமிழ் பாசுரத்தை நம்ம பார்த்தோம்னா, இலக்கமாம் யோஜனைதான் கொண்டிடும் தோற்றத்தை கலக்கமில் மனத்தினோடு கண்டிடும் முனிவர் தாமும் துலக்கமார் உமது கொம்பில் தோணியை கட்டினார்கள் உழைப்பினாய் உலகநாத உத்தமா போற்றி போற்றி. அந்த கொம்புல வாசுகின்ற கயிறை கட்டி சுவாமியும் இவர்களோடையே படகுல வர மத்ஸ்யமூர்த்தியே சோஸ்திரம் பண்ணிட்டு இருக்கா. ஏற்கனவே நம்ம சொல்லி இருக்கோம், மத்ஸ்யாவதாரம்ன்றது 2 கதைகள் அடங்கினது. ஒன்னு, அயக்ரீவன்ற அசுரன் அவதாரம் பண்றதுக்கு முன்னாடி பிரம்மா கிட்டேந்து வேதத்தை திருடிண்டு போய் கடலுக்கு அடியில ஒழிச்சு வச்சிருக்கான், அதை மீட்க போறார். 2வது, பாண்டிய தேசத்துல தமிழ்நாட்டுல சத்தியவர்தன்ற மகாராஜா கையில மீனாக அவதாரம் பண்ணி அவனுக்கு ஆத்ம ஞானத்தை உபதேசம் பண்றதுக்காக அந்த கல்பத்தினுடைய முடிவுல தான் பெரிய மீன் உருவை எடுத்து அவனுடைய படகுலையே பூமாதேவி யார் படகாக வந்திருக்காளோ அங்கேயே தன்னை சுத்திண்டு இப்ப உபதேசத்தை பண்ண போறார். அந்த சூழ்நிலையில தான் மகாராஜா மத்ஸ்யமூர்த்திய 2 ஸ்லோகங்களாக ஆத்ம குருவாகவும் பரம குருவாகவும் ஞான குருவாகவும் சோஸ்திரம் பண்ணிட்டு இருக்கான்றத நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். இதே பரிணாமத்துல 32வது தசகத்தினுடைய 8வது ஸ்லோகத்தை பட்டத்திரி துவங்கட்டும். அதற்குள்ள மற்றொரு ஆத்ம குருவான பகவத்கீதையினுடைய நாயகனான பார்த்தசாரதி பெருமானுடைய திவ்ய தரிசனத்தை நம்ம அடைஞ்சிருவோம். திருக்கோயில் எங்க இருக்குன்னு உங்களுக்கு கவனத்துல இருக்கும். தமிழ்நாட்டில் திருப்பார்த்தன் பள்ளி என்ற ஊர்ல தான் இந்த திருக்கோயில் அமைஞ்சிருக்கு. அந்த ஊர், அதாவது திருப்பார்த்தன் பள்ளி, சீர்காழியிலிருந்து சுமார் 11 கிலோமீட்டர் தூரத்திலேயும் நவக்கிரக கஷேத்திரங்களுள் புதன் கஷேத்திரமான திருவெண்காடிலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த திருக்கோயிலிலே ஆழ்வார் ஆச்சாரியர்களுடைய தரிசனத்தை அடைந்த நாம் ஆழ்வார்கள் முகமாக இதோ பெருமாளுடைய தரிசனத்தையும் அடைய ஆரம்பித்து விட்டோம். ஆம், இங்கு உற்சவ மூர்த்தியாக ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாக ஆச்சரியமாக பார்த்தசாரதி பெருமாள் நமக்கு சேவையை அளிக்கின்றார். பார்த்தசாரதியாக பஞ்சபாண்டவனில் ஒருவனான அர்ஜுனனுக்கு திவ்ய தரிசனத்தை அளித்த மூர்த்தி. அர்ஜுனனுக்கு அவர் அளித்ததனுடைய தலவரலாறை நாம் பின்னால் தெரிந்து கொள்ளலாம். இப்போது எம்பெருமானை தரிசிப்போம். நின்ற திருக்கோலம், ஆச்சரியமான திருமுகம், உயர்ந்த ஒரு கிரீடம், திருவன்காப்பை தான் சார்த்திக் கொண்டு அழகிய கர்ண பத்திரங்கள் மிளிர இதோ ஆகா ஆச்சரியமான திருமுக சேவை, சாந்தமான திருமுகத்தோடு திறந்த கண்களோடு தனக்கே உண்டான கள்ளச்சிரிப்பாம் புன்சிரிப்போடு கண்ணன் நமக்கு சேவையை 550வது உயர்ந்த நாராயணியத்தின் இப்பகுதியிலே அளித்துக் கொண்டிருக்கின்றார். கண்ணன் என்றால் லட்சுமி இல்லாமல் முடியுமா? வக்ஷஸ்தலத்திலே இதோ தனி பதக்கமாக கெம்புக்கள் பதிக்கப்பட்டு மகாலட்சுமியானவள் எம்பெருமானுடைய திருமார்பை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றாள். 4 புஜங்களிலே 2 கைகளிலே சங்கு சக்கரமானது மிளிர, 3வதானது அபய கஸ்தமாக
மாமேகம் சரணம் பிரஜ, என்னை சரணடைந்து விடுங்கள் என்று கீதாச்சாரியனாக பார்த்தசாரதி நம்மை காக்கக்கூடிய அபயகஸ்தம். 4வது திருக்கை கதையை தாங்கக்கூடிய கதாகஸ்தமாகவும், இதோ அந்த கதையானது அவருடைய திருவடிய அருகிலேயே தான் திருவடியை தொட்டுக்கொண்டு, நீங்களும் என்னை போன்று இதோ அருகில் வந்து பார்த்தசாரதியினுடைய திருவடியை சரணமடைந்து விடுங்கள் என்று கூறுவது போல, நாம் கதையோடு எம்பெருமானுடைய ஆச்சரியமான 2 திருவடி தரிசனத்தையும் அடைய, கண்ணன் என்றும் வானவர்கள் காதலித்து மலர்கள் தூவும் எண்ணன் என்றும் இன்பம் என்றும் மேலுலக காதி என்றும் தின்னமாட நீடு நாங்கை தேவதேவன் என்று ஓதி பண்ணி நன்னமென் மொழியால் பார்த்தன் பள்ளி பாடுவாளே என்ற ஆழ்வாருடைய திவ்ய பாசுரம் பார்த்தசாரதி பெருமாளின் திவ்ய தரிசனத்திலே நமக்கு நினைவுக்கு வருகின்றது. ஒரு புறத்திலே ஸ்ரீதேவி நாச்சியார் நின்ற திருக்கோலத்திலே எம்பெருமானை சற்றே நோக்கியவாறு திருக்கோலத்தை அளிக்க, கிரீடம் கையிலே அமரப்பட்ட ஒரு தாமரை, சாந்தமான திருமுகம், கல்பதித்த திலகத்தோடு பச்சை வஸ்திரத்தோடு காட்சியளிக்க, மற்றொரு புறத்திலே பூமாதேவியானவள் அதே போன்று நின்ற திருக்கோலத்திலே கிரீடம் திலகம் கையிலே தாமரையை வைத்துக் கொண்டு சிகப்பு வஸ்திரத்துடன் காட்சியை அளிக்க, ஸ்ரீதேவி பூதேவி சமேத பார்த்தசாரதி பெருமாளோடு நலம் தரும் நாராயணியத்தின் 550வது பகுதி அல்லவா? சிறிய உன்னி கிருஷ்ணனை நாம் தரிசிக்க வேண்டாமா? கண்கள் தேடுகின்றது. இதோ கண்ணனும் நமக்கு சந்தான கிருஷ்ணனாக இங்கு காட்சியை அளிக்க துவங்கிவிட்டார். சென்றால் கொடையாம் என்ற ஆதிசேஷனுக்கு கீழ் ஆகா ஆச்சரியமாக சிறிய உருவத்திலே வடபத்ர சாயியாக ஆலிலை மேல் சயனித்துக் கொண்டு ஒரு திருவடியை லாவகமாக தூக்கி கொண்டு தன்னுடைய ஒரு திருக்கையால் அந்த திருவடியை பாசமாக அணைத்துக் கொண்டு மற்றொரு திருவடியை நன்றாக நீட்டிக் கொண்டு நமக்கு ஆச்சரியமாக சேவையளிக்கக்கூடிய சந்தான கிருஷ்ணன், அருகிலே இருக்கக்கூடிய தீர்த்த பேரர் ஸ்ரீதேவி பூதேவி சமேத பார்த்தசாரதி பெருமாளின் திவ்ய ஹாரத்தியோடு நாம் நாராயணியத்தின் 32வது தசகத்தின் 8வது ஸ்லோகத்தை பட்டத்ரி எவ்வாறு துவங்குகின்றார், ஆச்சாரியனுடைய பரிணாமம் என்ன என்பதை சிரவணம் செய்வதற்காக குருவாயூருக்கு திரும்பிவிட்டோம். பட்டத்ரியும் துவங்கிவிட்டார். குருவாயூரப்பா, கிருஷ்ணநௌகாம் முனிமண்டலாய பிரதர்சயல் விஸ்வ ஜகத் விபாகல் சம்ஸ்தூயமானோ நிர்வரேன தேன ஞானோ பரமோ சோபதி சல்னகாரி. குருவாயூரப்பா, உன்னுடைய ஆச்சாரிய ரூபத்தை தொடர்ந்து சத்தியவிரதன் புகழ்ந்துட்டே இருக்கான். இப்படிப்பட்ட குருஸ்தானத்துல நீங்க எனக்கு அனுகிரகம் பண்றது என்றது எல்லா உலகத்திலையும் எப்படி வெள்ளி தங்கம் இதெல்லாம் கூட உயர்ந்த பொருளாக இருந்தாலும் குருவாயூரப்பா அதை அடிச்சு அடிச்சு காய்ச்சி காய்ச்சி அதில் இருக்கக்கூடிய அழுக்க எப்படி அதை நகைகளை செய்பவர் சுத்தப்படுத்துவாரோ அதே போன்று ஒரு ஆச்சாரியன் தானும் ஒரு நகை செய்பவராக இருந்துண்டு அந்த ஸ்தானத்துல மத்ஸ்யமூர்த்தியானே குருவாயூரப்பா, தாங்கள் என் உள்ள இருக்கக்கூடிய அஞ்ஞானம் மலம் என்ற அழுக்கை எல்லாம் நீக்கி என்ன தங்கமாகவும் வெள்ளியாகவும் பிரகாசப்படுத்தக்கூடிய உயர்ந்த ஞான குருவாக எனக்கு ஆத்மோபதேசத்தை பண்ணணும்னு துவம் சர்வலோகஸ்ய சுகத் பிரியஸ்வரோகோ யாத்மா குரு ஞானபீஷ்ட சித்திகி ததாபி லோகோ நபவல்தமல்ததிர் ஞானாதி சல்தோகோ கிருதிபத்த காமக. பாகவதம் பேசுறது ஒரு குருவானவர் ஒருத்தனுக்கு நண்பனாக இருப்பார், ஆச்சாரியனாக இருப்பார், அரவணைக்க கூடியவராக இருப்பார், உலகத்துல தத்துவஞானியாக இருப்பார், எல்லாருக்கும் சமமாக அன்பு படைத்தவராக இருப்பார். அந்த ரூபத்துல வந்து மத்ஸ்யமூர்த்தி எனக்கு நீ உபதேசம் பண்ணணும்னு சத்தியவிரதன் இன்னைக்கு சேவிக்க கூடிய அழகு இருக்கு. நலம் தரும் நாராயணியத்தினுடைய 550வது பகுதி மாத்திரம் இல்ல, நமக்கு குருவாயூரப்பன் பண்ணக்கூடிய பெரிய பாக்கியம். இது போன்ற ஸ்லோகங்கள் சரித்திரங்கள் வரச்சே அன்னைக்கு முக்கியமா ஏதாவது ஒரு நிகழ்வு இருக்கக்கூடிய தினமாக நமக்கு கொடுத்துருவாராம். வைகாசி விசாகத்துல ஆச்சாரியனுடைய புகழான நம்மாழ்வார புகழ்ந்தார்னு நேற்றைய பகுதியில நம்ம கேட்டோம். இன்னைக்கு என்ன ஆச்சரியம், ஒரு குருவனுடைய லட்சணத்தை வர்ணிக்கக்கூடிய இந்த நாளானது குருவாரமான வியாழக்கிழமையாக மாத்திரம் அமையல, உலகமெல்லாம் போற்றக்கூடிய வைகாசி அனுஷம். வைகாசி அனுஷம்னாலே நமக்கு யார் ஞாபகத்துக்கு வரும்னா பூஜ்ய ஸ்ரீ காஞ்சி பரமாச்சாரியாள்.
காஞ்சி காமகோடி பீடத்தை அலங்கரித்துக் கொண்டிருந்து 100 வருடங்களுக்கு மேல் வாழ்ந்து ஆத்ம ஞானத்தை அனைவருக்கும் உபதேசம் செய்த பரமாச்சாரியாளுக்கும் மத்ஸ்யாவதாரம் எடுத்திருக்கக்கூடிய ஆச்சாரியனான குருவாயூரப்பனுக்கும் என்ன ஒரு பெரிய ஒத்துமைன்னா, இங்க சத்தியவர்தன் அவரை சோஸ்திரம் பண்ணி மத்ஸ்யமூர்த்தியினுடைய அவதார நோக்கம் வேதத்தை மீட்டு கொடுக்கிறது. காஞ்சி பரமாச்சாரியாலும் தான் வாழ்ந்த நாட்கள் முழுக்க வேதமானது காப்பாற்றப்பட வேண்டும், உலகத்துல வேத ரட்சணம்ன்றது லோக ரட்சணமாக இருக்கும், வேதத்துக்கு ஆபத்துன்னா அது உலகத்துக்கே ஆபத்தா போயிடும், அதுக்காகத்தான் சுவாமி மத்ஸ்யாவதாரம் எடுத்தார்னு என்ன உத்தம பாருங்க. அவருடைய ஜெயந்தி மகோத்சவத்துல அவர் எழுதிய தெய்வத்தின் குரல் புஸ்தகத்துல 4ஆம் பகுதியில 1016வது பக்கத்துல நம்ம பார்த்தோம்னா இந்த மத்ஸ்யமூர்த்தியை பத்தி ஆதிசங்கரர் சொன்ன ஸ்லோகத்தை வச்சுண்டு ஷட்பதி ஸ்தோத்திரத்துல 5வது ஸ்லோகமாக பரமாச்சாரியார் சொன்னதை இன்னைக்கு வைகாசி அனுஷத்துல மத்ஸ்யமூர்த்தியோடு நம்ம தியானம் பண்றதுன்றது அவருடைய அருளையும் நமக்கு கிடைக்குமாறு பண்ணோம். மத்ஸ்யாதிபிகி அவதாரைகி அவதாரவதாவதா சதா வசுதாம் பரமேஸ்வர பரிபால்யோ பவதா பவதா பபீதோ. இந்த ஸ்லோகத்துல பரமேஸ்வரன் சொல்றது மத்ஸ்யமூர்த்தியான மகாவிஷ்ணு எல்லாருக்கும் ஈஸ்வரனாக இருக்காருன்னு வர்ணிக்கிறாரா. அப்ப மத்ஸ்யாவதாரம் எதுக்குன்னா அவதார வதாவதா சதா வசுதாம், பூமியை காப்பாத்துறதுக்காக. இந்த ஸ்லோகத்துல வதா அவதா அப்படின்னு 2 வார்த்தைகள். ஒண்ணு அவதாரம்ன்றது கீழே இறங்குறது, அத மத்ஸ்யத்துல நீ ஆரம்பிச்ச, மீன்ல ஆரம்பிச்சதுக்கு காரணம் வேதத்தை காப்பாத்திட்டோம்னா உலகம் தானாகவே காப்பாற்றப்படும், லோக ரட்சணமானது ஆயிடும் அப்படின்றதுக்காக நீ பூமியை காப்பாற்றுவதற்காக வேதத்தை காப்பாத்தின. மத்ஸ்யாவதாரத்துல என்ன ஒத்துமை, அதே பூமாதேவி தான் இங்கு படகாக வந்திருக்கா, அதுலதான் சத்தியவர்தன் உட்கார்ந்து இருக்கான். அந்த பூமாதேவி பேர்ல உட்காரவே தான் எதிர இருக்கிற மத்ஸ்யமூர்த்தி ஆச்சாரிய ஸ்தானத்துல அவருக்கு தெரியுது. அதே தான் காஞ்சி பரமாச்சாரியால் ஆதிசங்கரர் புகழ்ந்த மத்ஸ்யாவதார சோஸ்திரத்துல சொல்றார், பவதா பவதாப பீதோகம். இந்த ஆச்சாரியனுடைய உபதேசமான இந்த மத்ஸ்யாவதார ஸ்லோகத்தை யார் யார் கேட்கிறாளோ, அவனுடைய பெருமையை யார் சொல்றாளோ, அவளுக்கு வாழ்க்கையில பூமியில ஆபத்து ஏற்படாது. பவதாப பீதோகம், பயமே வராதா. எந்த விதமான பயம் இல்லாத ஒரு தைரியமான தைரியலட்சுமியை ஆக்கிரமிக்க கூடிய வாழ்க்கையை சத்தியவர்தன் பண்ற இந்த சோத்திரத்தை கேட்கிறவா அடைவான்னு இன்றைய தினம் அவதரித்த வைகாசி அனுஷத்தினுடைய பிரபாவத்தை அடையக்கூடிய காஞ்சி பரமாச்சாரியால் ஆதிசங்கரருடைய சோஸ்திரமாக இணைத்து சொல்லி இருப்பது தான் நமக்கு 550வது பகுதியில குருவாரத்துல குருவாயூரப்பனுடைய அனுகிரகத்தால நமக்கு ஒத்து போறது. காஞ்சி பரமாச்சாரியாருடைய ஜெயந்தியை பற்றி குறிப்பிட்டோம். அந்த பரமாச்சாரியார் தான் மிகவும் ஈடுபட்ட காஞ்சி வரதராஜ பெருமாள் அவருடைய திரு கருடவோற்சவம், கருட சேவை என்று சொல்லக்கூடிய திவ்யமான சேவையாக இன்று அமைந்திருப்பதும், பிரதி வருடம் சங்கரமடத்தின் வாயிலிலே சங்கராச்சாரியார் வெளியிலே வந்து மகா பெரியவர் ஸ்ரீ வரதராஜ பெருமாளை கருட சேவையிலே ஆனந்தமாக தரிசிப்பதும் இன்றைய தினத்திலே நமக்கு நாராயணியத்தின் 550வது பகுதியிலே ஒரு பொருத்தமாக ஆச்சாரியன், பெருந்தேவி நாயகா சமேத வரதன், பெரிய திருவடியான கருடன் இவர்கள் அனைவருடைய ஆசியையும் நாம் அடைகின்றோம். அப்படி அந்த சத்தியவரதன் புகழ்ந்திருக்கான். ஆச்சாரியனுடைய திவ்ய தரிசனாக மத்ஸ்யமூர்த்தியும் தான் உபதேசத்தை பண்ண ஆரம்பிக்கிறார்னு பட்டத்ரி 32வது தசகத்தினுடைய 8வது ஸ்லோகத்தை தொடர்கிறார். எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை திருப்பார்த்தன் பள்ளி பார்த்தசாரதி கோயிலில் குடிகொண்டு இருக்கக்கூடிய தனி தாயார் உற்சவமூர்த்தி செங்கமலவல்லி தாயாருடைய திவ்ய தரிசனத்தை பௌர்ணமி சுக்கிரவாரமான வெள்ளிக்கிழமை சேர்ந்த நன்னாளிலே நாம் அடைய இருக்கின்றோம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமகா. நாராயணா ஸ்ரீமன்னா